மூன்றாம் உலகப் போர் அத்தியாயம் 14. சென்ற அத்தியாயத்தில் சுளியனின் பழைய கதையை நினைத்து கண்கலங்கினார் கருத்தமாயி. கருத்தமாயின் நிலையை நினைத்து கண்கலங்கினான் சின்னபாண்டி. வாருங்கள், இந்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். டயரி எழுதும் பழக்கம் உண்டு சின்னபாண்டிக்கு. ஆனால் அன்றாடம் அன்று. எப்போதெல்லாம் வலிக்கிறதோ அப்போதெல்லாம். அன்று வலித்தது. ஒரு கவலை மேகம் மனசில் மையமிட்டது. கண்ணின் ஓரம் சிறு சாரல் தூறியது. எழுதென்று சொன்னது பொறி 5 பற்றிய பொறியொன்று. எழுதினான். விவசாய குடும்பத்தில் பட்டதாரியாக துடிக்கும் எல்லா இளைஞனுக்கும் ஏறக்குறைய என் நிலைதான், என் வழிதான். மலையிலிருந்து விறகு சுமந்திறங்கும் ஒரு கற்பிணியைப் போல 2 பாரங்களோடு பயணிக்கிறேன் நான். முதுகில் குடும்பம் என்னும் நிகழ்காலம், நெஞ்சில் லட்சியம் என்னும் எதிர்காலம். குறு விவசாய குடும்பத்தில் பிறந்த எல்லா இந்திய இளைஞனுக்கும் உறவுகளும் கட்டமைப்புகளும் சற்றொப்ப ஒன்றுதான். எனது கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் சிக்கலானது என்று சொல்லலாம். செத்து செத்து பிழைக்கும் ஒரு தகப்பன், செத்தும் சாகாத ஒரு பெரியப்பன், குடும்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வாழ்க்கையை புறந்தள்ளிய ஒரு தாய், குடும்பத்தின் படித்த சுரண்டல்காரனாய் ஒரு அண்ணன், நாற்று நடப்போகிறவள் ஷூ அணிந்து கொள்ள ஆசைப்படுவதைப் போல கிராமத்துக்குள் நகர வாழ்க்கை வாழ ஆசைப்படும் அண்ணி, கிராமத்தோடும் சேர முடியாமல் நகரத்தோடும் வாழ முடியாமல் திரிசங்கு சொர்க்கத்தில் ஏதுமறியா குழந்தைகள், உள்ளங்கை மாதிரி நிலம், அதில் சரிபாதி அரிவாள் விட்டு, உலக்கு மாதிரி ஒரு வீடு, இன்று உலக்குக்குள் ஒரு சுவர், பிரதான சாலையில் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் பிரிந்து நிற்கும் ஒரு கிராமம், சாராயத்திலும் தொலைக்காட்சியிலும் இலவசத்திலும் கிறங்கி கிடக்கும் கிராமத்து மக்கள், எல்லாம் அறிந்தும் ஏதொன்றும் செய்யவியலாமலும் ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையிலும் நான். என்னை மட்டும் இப்படி சபித்து விட்டாயே கடவுளே என்று விசனப்படும் இளைஞன் விவரமில்லாதவன். கடவுள் சமத்துவக்காரர். குறு சிறு விவசாயிகளை எல்லாம் அவர் வறுமை என்னும் ஒரே அச்சில்தான் பார்த்திருக்கிறார். அதனால் மனமே துன்புறாதே, துயரச் சமுத்திரத்தில் நீயும் ஒரு துளி. ஒரு விவசாயிக்கு நிலம் என்பது நிலம் மட்டுமல்ல, அடையாளம், பிடிமானம், ஒரு மனிதனை ஓர் ஊரில் இருத்தி வைக்கும் வேர். அதனால் தான் கடன் கட்டி நிலம் மீட்பது என் தந்தையின் தீராத கனவாய் நில்கிறது. ஆனால் அந்த கனவின் நிறைவேற்றம் அவர் கையில் மட்டுமாயிருக்கிறது. ஏழைகளை சுரண்டும் வர்த்தக நிறுவனங்களின் கையில் இருக்கிறது. வல்லரசுகளிடம் ஏமாந்து போகும் இந்தியாவின் கையில் இருக்கிறது. பூமியை ஏமாற்றும் வானத்தின் கையில் இருக்கிறது. ஆங்கில கட்டுரையில் அமெரிக்க பெண்ணொருத்தி எமிலி சொன்னது போல் ஐநா சபையின் கையில் இருக்கிறது. என் தந்தை பாவம். தேசத்துக்குள் போய்விடுகிறேன் என் தந்தையை நினைத்தாள். தந்தைக்குள் போய்விடுகிறேன் என் தேசத்தை நினைத்தாள். 60 கோடி இந்திய விவசாயிகள் என்ற நீளச் சங்கிலியில் என் தந்தையும் ஒரு கண்ணி. இந்த ஒரு கண்ணிக்கு மட்டும் தங்க முலாம் பூசுவது சாத்தியமா? சமூக அடுக்குகள் சரிகின்றன. எங்கள் நிலங்களை சூழ்ந்திருந்த பல விவசாயிகள் தங்கள் பூமியை விற்றுவிட்டு போய்விட்டார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்னும் நிலக்கொத்தி பறவைகள் இன்னும் எத்தனை நாளைக்கு கொத்தாமல் விட்டு வைக்கும் எங்கள் குறுந்தோட்டத்தை? விழி பிதுங்குகிறது விவசாயம். வேறெந்த வேலைக்கும் தான் லாயக்கில்லை என்று முடிவெடுத்தவன் மட்டுமே விடாமல் பிடித்து வைத்திருக்கிறான் விவசாயத்தை. கடன் வாங்கி கூட விவசாயம் பார்க்கலாம் இன்றைக்கு. ஆனால் எங்கு போய் தேடுவது வேலைக்கு ஆட்களை? இன்று களையெடுக்கும் மூதாட்டிதான் கடைசி தலைமுறை. இன்று களைப்பை பிடிப்பவன் தான் கடைசி மனிதன். விவசாயத்தை விட்டு வெளியேறுகிறான் படித்தவன். அவனுக்கு விவசாயம் என்பது அழுக்கு அல்லது இழுக்கு அல்லது இழப்பு. ஊர் கூடி பாடுகிற கூட்டு பாட்டல்லவோ விவசாயம். ஊருக்குத்தான் சாதி பேதம் உண்டு, நிலத்துக்கில்லை. சகல சாதிக்காரர்களும் ஒரே நேரத்தில் உழுது நட்டும் கும்மி அடிப்பார்கள். ஊர் நிலத்தில் வெளியூர் ஆட்கள் வேலை செய்யக்கூடாது என்பது எழுதப்படாத விதி. வெளியூர்காரர்களுக்கு அனுமதி இல்லை. இன்று உள்ளூர் ஆட்களோ கிடைப்பதில்லை. பாத்தி கட்ட ஆள் தேடி அரச மரத்தடி மந்தையில் அலைகிறார் என் தந்தை. முன்பெல்லாம் விவசாய வேலை வாய்ப்புக்கு அங்கே ஒரு கூட்டம் கூடி நிற்கும். இப்போது வீடுகளை நிராகரித்த குழந்தைகளும் வீடுகளால் நிராகரிக்கப்பட்ட முதியவர்களும் தவிர மந்தையில் யாரும் இல்லை. ஓராசிரியர் பள்ளி மாதிரி ஓரேர் உழவனாய் நிலம் கிழிக்கிறார் என் தந்தை. இதில் கரும்பு விளையும், கஜானா வழியும், கடன் கழியும், பத்திரம் மீளும், பரம்பரை வாழும் என்றெல்லாம் வேறு கனவு காண்கிறார். உழைத்த தலைமுறை உளுத்த தலைமுறையாக்கப்பட்டு விட்டது.
துய்ப்பு கலாச்சாரம் உழைக்கும் நேரத்தை உறிஞ்சிவிட்டது. இலவசத்தில் வாழ பழகியவர்கள் மதுசாராயத்தில் மூழ்கி போனார்கள். உழைக்க முடியாத ஊனமுற்றவர்களுக்கும், கைவிடப்பட்ட முதியவர்களுக்கும், அனாதை குழந்தைகளுக்கும், ஆதரவற்ற நோயாளிகளுக்கும் தானே இலவசம் பொருந்தும். உற்பத்தி பெருக்காத இலவசம் உட்பாதம் தானே விளைக்கும். மதுக்கடை வாசல்களில் தவணை முறையில் செத்து கொண்டிருக்கிறார்கள் பல விவசாய தொழிலாளிகள். மது என்பது உலக கலாச்சாரம்தான், ஒழிக்க முடியாததுதான். மனித சமுதாயத்தின் பழம் பானம்தான். ஆனால் அருந்துபவனுக்கும் அருந்தப்படுவதற்குமான இடைவெளியில் இருக்கிறது மதுவின் நன்மை தீமை. பெரும்பாலும் மேட்டுக்குடி மக்கள் மதுவை அருந்துகிறார்கள். ஆனால் உழைக்கும் மக்களை மது அருந்துகிறது. மேல்தட்டு மக்களின் உபரி பணத்தில் கை வைக்கும் மது அடுத்த தட்டு மக்களின் உணவு பணத்திலேயே கை வைக்கிறது. இந்த டயரி எழுதப்படும் இந்த ஆண்டில் ஒரு குடும்பத்தின் சராசரி வருமானம் 3000 ரூபாய். ஆனால் அதே குடும்பம் மதுவுக்கு செலவிடுகிறது 12,000 ரூபாய். தங்களுக்கு எதிராக இந்தியர்கள் கத்தியேந்தி விடக் கூடாது என்பதற்காகத்தான் கள்ளுக்கடை திறந்தார்கள். வெள்ளையர்கள் தங்கள் கேளிக்கை விடுதிகளில் கூட இந்தியர்களை அனுமதித்தார்கள். புட்டிக்குள் அடக்கி வைத்திருந்தார்கள் தங்களுக்கு எதிரான பூதத்தை. ஜனநாயக இந்தியாவிலும் போராடுவதற்கு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பூதம் மட்டும் இன்னும் புட்டிக்குள்ளேயே இருக்கின்றது. திண்ணென்ற உடல், தெளிந்த மனம், தொலைநோக்கு சிந்தனை, தொடர்ந்த உழைப்பு இவைகளின் கூட்டு வினைதான் ஒரு வெற்றி சமுதாயம். அவ்வாறாயின் திண்ணென்று உழைக்கும் உணவெங்கே? புரதமும் ஊட்டமும் மிக்க தமிழர்களின் பூஞ்சை தானியங்கள் எங்கே? பருவம் நீதி வலுவாதிருந்தால் ஆண்டுக்கு 100 நாள் மட்டுமே மழை வளம் காணும் தமிழ்நாட்டில் மானாவாரியாய் விளைந்த தமிழர்களின் ஆதி உணவெங்கே? தேனும் தினைமாவும் கொண்ட என் தாத்தன் காலொடிந்த கன்றை தோளில் தூக்கி தொலைதூரம் நடந்தான். சாமையும் வரகரசியும் கொண்ட என் தகப்பன் அவித்த நெல் மூட்டையை கையில் கசக்கி அரிசியாக்கினான். வீட்டில் தோசையும் வெளியில் பீஸாவும் தின்னும் நான் கோட்டார்பட்டி மேட்டில் சைக்கிள் மிதிக்கவும் சக்தியற்று போனேன். மொச்சையும் துவரையும் கொள்ளும் கல்லுப்பயரும் உண்டு ஊட்டம் பெற்ற ஒரு பரம்பரையில் 46 விழுக்காட்டு குழந்தைகள் சத்துணவின்மையால் வயதுக்கேற்ற வளர்ச்சி கிடைக்கவில்லை என்று வெட்கப்படாத புள்ளி விவரம் வருத்தத்தோடு சொல்கிறது. உலகத்தின் 30 விழுக்காட்டு செல்வம் கொட்டி கிடக்கிற பூமி என்று படையெடுப்பார்களால் நம்பப்பட்ட நாடு இன்று ரேஷன் கடையின் பொருள்களைப் போலவே அதன் வாசலில் எடை குறைந்து நிற்கின்றது. மாறும், எதுவும் மாறும். மாறுதல் ஒன்றே ஜீவிதம், உயிர்ப்பின் அடையாளம். ஆனால் முன்னேற்றத்தின் விளைச்சலாக இருக்க வேண்டும் மாறுதல். குரங்கிலிருந்து மனிதன் குதித்தது மாறுதல். கூட்டு புழுவிலிருந்து பட்டுப்பூச்சி பறப்பது மாறுதல். கல் சிற்பமாவது மாறுதல். சிற்பம் உடைந்து கல்லாவதல்ல மாறுதல். நான் பார்த்த பழைய கிராமம் இன்றில்லை. மாறிப்போனது வாழ்க்கை முறை. அன்று பெண்கள் காலை 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினால் வயலுக்கு என்று அர்த்தம். இன்று பெண்கள் மாலை 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினால் வாக்கிங் என்று அர்த்தம். அன்று எங்கள் கிராமத்து பெண்கள் யாரும் வாக்கிங் போனதில்லை. காடுகளிலும் கழனிகளிலும் களங்களிலும் வீட்டில் உலக்கை குத்துவதிலும் ஈடுபட்ட பெண்கள் பலருக்கும் தொப்பை இல்லை. தென்னை மரத்துக்கேது வயிறு? அப்படி இருப்பார்கள் அவர்கள். புதைக்கும் போது பார்த்திருக்கிறேன். உயிரற்ற உடல்களில் கூட உப்பிய வயிறு பார்த்ததில்லை. அன்று எங்கள் பெண்களுக்கு தொழிலே உடற்பயிற்சியாய் இருந்தது போய் இன்று உடற்பயிற்சியே ஒரு தொழிலாகிவிட்டது. விவசாயம் இனி எந்திரங்களின் கைகளில் சேரப்போகிறது அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மாறப்போகிறது. என் அப்பனே கருத்தமாயி, எந்திரம் வாங்க உன்னிடம் பணம் இல்லை. இன்னொரு கடன்பட்டு வாங்கினாலும் எந்திர பசிக்கு உன்னிடம் நிலம் இல்லை. 40 ஆண்டுகளில் தொழிற்சாலை தயாரிப்புகளின் விலை 40 மடங்கு கூடியிருக்கிறது. விலை பொருளின் விலை கூடவில்லையே அந்த வீதத்தில். நான் ஒரு மூட்டை நெல் விற்றால் ஒரு டிராக்டர் வாங்கலாம் 40 ஆண்டுக்கு முன். இன்று ஒரு டிராக்டர் வாங்க 1200 மூட்டை நெல் விற்க வேண்டும். விலைவாசிக்கேற்ப வளர்ந்துள்ளான விவசாயி. கடந்த 20 ஆண்டுகளில் விளை நிலம் சுருங்கி வருகிறது. விவசாயம் அருகி வருகிறது. உற்பத்தி குறைந்து வருகிறது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் போகும் அபாயம் கூப்பிடு தூரத்தில் இருக்கிறது. 2050 தங்கம் இருக்கும் ஒவ்வொரு கையிலும் தக்காளி இருக்காது. பெட்டி இருக்கும் பணம் சுமந்து ரொட்டி இருக்காது. உணவு மாத்திரை விற்கும் சர்வதேச பெட்டிக் கடைகள் வீதிகள் தோறும் விளங்கலாம். விழித்து கொள்ள வேண்டாமா? வழி நடத்துமா மூத்த தலைமுறை?
வழி நடக்குமா இளைய தலைமுறை? காலத்தின் தேவையை எவர் உணர்வார்? தேசத்தின் வெறுமையை யார் நிரப்புவார்? நாசாவில் நாட்காலி தயாரித்துவிட்டுத்தான் இந்தியாவில் ஓர் விஞ்ஞானியாக விளைகிறார். மஞ்ச நாயக்கன் பட்டியிலிருந்து மதுரைக்கு படிக்கச் செல்லும் ஒரு பொறியியல் மாணவனின் அடுத்த இலக்கு மைக்ரோசாப்ட் தான். கிராமம் என்ற கலங்கிய குட்டையிலிருந்து ஆவியாகி போகிறவன் மீண்டும் மழையாய் வர விரும்புவது பிறந்த பூமிக்கல்ல, தூர தேசத்துக்குத்தான். குட்டை இருக்கிறது குட்டையாகவே, இன்னும் இன்னும் கலங்கலாகவே. ஆந்திரத்திலும் பீகாரிலும் கர்நாடகத்திலும் மராட்டியத்திலும் மேற்கு வங்கத்திலும் கர்த்தமாய்களாகவே வேறு வேறு உடல்களோடு பெயர்களோடு. 2 பணிகள் உள்ளன இந்தியாவுக்கு: விவசாயத்தை மீட்டெடுத்தல் அல்லது விவசாயத்திலிருந்து விவசாயிகளை மீட்டெடுத்தல். எனக்குள் ஒரு நெருப்பு இருக்கிறது. எனக்கு மட்டும் கேட்கும் சத்தத்தில் அது உள்ளிருந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. இள வயதில் யாருக்குத்தான் இல்லை அந்த நெருப்பு? பல பேருக்கு பாதியிலேயே அணைந்து விடுகிறது. பல பேர் அந்த நெருப்பிலேயே எரிந்து போகிறார்கள். எனக்குள் இருக்கும் நெருப்பை காலம் அணைத்து விடுமோ அல்லது அது என்னை எரித்து விடுமோ எவர் கண்டார்? ஆயினும் நான் அதை அணைய விடேன். ஏனெனில் அது அணையும் நெருப்பு அல்ல, எரிக்கும் நெருப்பும் அல்ல, இன்னொன்றை ஏற்றும் நெருப்பு. நெருப்பே இரு, நீராகாதிரு. இறங்கியது பாரம். எழுதியதை மீண்டும் மீண்டும் வாசித்தான், திருத்தினான். அப்போதைக்கு அவனால் திருத்த முடிந்தது எழுத்துப்பிழைகளை மட்டும்தான். கருத்தமாயிக்கு 2 நாளாக தடுமன். தண்ணியா ஒழுகுது மூக்கு வழி. கைப்பிள்ளைக்கு சுட வச்ச பால் பதத்துல லேசா சுடுது உடம்பு. பகல்ல ஒரு நாளும் அவர் அப்படி படுத்தது இல்லை. தலைமாட்டில கஞ்சியும் கடுங்காப்பியும் வச்சுட்டு வெள்ளாட்டுக்கு அகத்திக்கீரை கட்டி விட்டுட்டு பசுமாட்டை கையில புடிச்சு தோட்டத்துக்கு களை எடுக்க போயிட்டா சிட்டம்மா. அண்ணன் சுளியன் லொங்கு லொங்குன்னு இரும, அவர் இருமி முடிக்க காக்கா கத்த, காக்கா கத்தி முடிக்க அவர் இரும. இப்படி மாறி மாறி நடக்குது காக்கா மனுஷன் கச்சேரி. காக்கா கத்தினா விருந்தாளிக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. விருந்தாளிகளை வாங்கன்னு சொல்ற பக்குவத்திலேயே நாங்க இருக்கோம். ஏ காக்கா, மரியாதை கெட்டு போயிடும், பேசாம போயிரு. காக்கா போயிருச்சு. ஆனா அவர் நினைச்ச மாதிரியே வந்தாச்சு ஒரு ஆளு. விருந்தாளு இல்ல, வேற ஆளு.